Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான சுப்பிரமணிய சிவா. தனுஷ் கதாநாயகனாக நடித்த திருடா திருடி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான சுப்பிரமணிய சிவா பல படங்களை இயக்கியதற்கு பின்னாலே இன்றைக்கு நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். பொருள் போட்டுக்கிற நம்ம பிள்ளைங்களாம் வர சொல்லு. அவனுங்கெல்லாம் அங்கே இருக்க சொல்லு. ஏதோ உள் மனசு சொல்லுது செந்தில் இன்னைக்கு ரூட் எடுத்துடலான்னு. அவன் வாழ்றது இன்னைக்கு தான் கடைசியாக இருக்கும். ஊரு கிணத்துல தண்ணி எடுத்தா அடிக்கான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா சும்மா இருப்பான். ஆனா அவனுக்கு சமம்னு நிரூபிக்க பார்த்துட்டா அடிச்சிருவான். திரைப்பட இயக்குனராகவும் நடிகராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சுப்பிரமணிய சிவா. Chai with Chitra. வணக்கம். வணக்கம். கருவேலம்பூக்கள் தான் நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படமா? பேனாக்கள்னு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணார் பூமணி. பூமணி. ஓ, அது வந்து பேனா நெப்பு, அந்த நெப்பு தயாரிக்கிறாங்கள்ல, அந்த அது தயாரிக்கிற தொழிலாளர்கள் பற்றிய கதை. அது வந்து அவர் ஊரான கோயில்பட்டியில் தான் அது நிறைய ஃபேக்ட்ரி இருந்தது. அது வந்து இந்த கையாலேயே நம்ம வந்து அச்சடிக்கிற மிஷின் இருந்தது பார்த்தீங்களா, அதே போல் கையாலேயே அதை ரெடி பண்ணுறாங்க. அந்த இந்த மாதிரியான பேனாவுடைய இந்த பகுதி. அப்போ என்னென்னா, அந்த டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தொழில் வந்து முடிய போகுது. ஏன்னா எல்லாம் பால் பெயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தொழில் வந்து நொடிச்சு போயிருக்குன்னு அந்த தொழிலாளர்கள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த டைமில் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் எனக்கு பழக்கமாக இருந்தார். அவர் பேர் மணிகண்டன். அவரும் நான்லாம் ரூம்மேட்ஸு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு, அவர் வந்து எடிட்டர், வீடியோ எடிட்டர். அவர் மூலமாக ஒரு தகவல் வந்தது. வந்தவுடனே நான் சாரை போய் பார்த்தேன். அப்போ வந்து பிறகு நாவலை நான் படிச்சிருந்தேன், அவருடைய பிறகு. அதனால் அவர்கிட்ட அந்த பிறகு நாவலெல்லாம் பேசும்போது அவர் இருப்பா நான் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறேன் சார், அதுக்காக தான் சார் வந்தேன் அப்படின்னு. சரின்ட்டு அப்புறம் கோயில்பட்டிக்கு போனோம். அந்த பயணம் அதுக்கு பிறகு கருவேலம்புக்கள் என்எஃப்டிசிக்கு அவர் கொடுத்துருந்தார். முன்னாடியே கொடுத்த வந்தோடனே அது 35 லட்ச ரூபா அப்போ அவர் கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து கேஷியரும் நான் தான். என்கிட்ட தான் பணத்தை கொடுப்பாரு. அவர் மேனேஜர் வந்து கையெழுத்து போட நான் பணம் கொடுப்பேன், பாக்கி பணத்தை நான் வச்சுக்குவேன். அதில் 33 லட்ச ரூபா பண்ணி 2 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்டாரு போய். அந்த நேர்மை எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ரொம்ப திருப்பி கொடுத்தாரா? ஆமாம், போய் திருப்பி கொடுத்துட்டாரு. அதே போல் அவர் வந்து மென்மையானவர், ஆனால் கடுமையான சொற்களை பயன்படுத்தி தான் கதை எழுதுவார். ஆனால் அவர் பேசுகிறதே ஒரு சிவா அப்படின்னு தான் கூப்பிடுவார், மென்மையாக அன்பாக கூப்பிடுவார். அவர் கூட பயணித்தது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தந்தை கூட நான் பயணித்தது மாதிரி இருந்தது. சினிமாவில் சேரணுன்ற ஆர்வத்தை யார் உங்களுக்கு தூண்டு? அதான் இது எல்லாமே வந்து ஒரு நான் வந்து பர்வதராஜ குருகுலம்னு நான் வந்து காட்டுமன்னார் கோயிலில் ஒரு ஸ்கூலில் படித்தேன். நான் 5ஆவதுலேருந்து +2 வரைக்கும் அந்த ஹாஸ்டலில் இருந்தேன். அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹாஸ்டலில் ஒரு 300 மாணவர்கள் இருக்கும். சில 350 போகும், வருஷம் கூட குறையும். அதில் வந்து ஒரு 10 ரூம் இருக்கும். 10 ரூமில் தங்கியிருப்போம் நாங்கள். அதாவது காந்தின்னு ஒரு ரூம் இருக்கும், திருவள்ளுவர், பாரதிதாசன், புத்தர், கம்பர், இந்த மாதிரி ரூம்கள் இருக்கும். இதிலெல்லாம் ஒரு 30 பேர் தங்கியிருப்போம் நாங்கள். இப்போ இந்த ரூம்களுக்கெல்லாம் இப்போ சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா அந்த ஈவினிங் நேரம் யாராவது பாடுறவங்க, நாடகம் போடுறவங்கள ஊக்குவிப்பாங்க. அதில் வந்து கலியபெருமாள்னு ஒரு ஆசிரியர் இருந்தார், தனபால்னு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, கதிரேசன் ஒரு வார்டன் இருந்தார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் சொல்லுவாங்க, டேய் தம்பிங்களா, உங்களுக்கு ஏதாவது நாடகம், நடிப்பு, பாடல் திறமைகள் இருந்தால் நாளைக்கு சனிக்கிழமை 6 to 8 பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து நாங்கள் பேர் கொடுத்து ஒன்று நாடகம் போடுவோம் அல்லது பாடுவோம் அப்படி. அதனால் என்ன பண்ணோம், அங்கே கலைத்துறைன்னு ஒரு அமைப்பு இருக்கும், கலைத்துறை அமைச்சர். அங்கே வந்து நாங்கள் வந்து மந்திரி சபை வச்சுருப்போம் நாங்கள். ஆமாம் ஆமாம், மந்திரி சபைன்னா இப்போ நான் கலைத்துறை அமைச்சராக இருந்தேன். கலைத்துறை அமைச்சராக என்னன்னா, அந்த அண்ணா சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை சொல்லுவார், டே போய் யார் யாரெல்லாம் பாடுறாங்க, யார் யார் ஆடுறாங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுறாங்கன்னா, கலைத்துறை அமைச்சர் ஒவ்வொரு ரூமாக போய் எடுப்போம். எடுத்தால்
லிஸ்ட்டு போடுவோம். சிலவங்க வந்து என்னென்னா அவனை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டே நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்டா, அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்டான்ட்டு செலக்ட் பண்ணி நம்ம அது கலைத்துறை அமைச்சருடைய வேலை. மருத்துவ அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சருடைய வேலை என்னென்னா, இப்போ நாங்கள் 350 பசங்க இருக்கோம்னா அதில் ஒரு 4-5 பேர் ஜுரம் வந்துடும், தலைவலிக்கும், இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அழைச்சிட்டு வரணும். அது வந்து மருத்துவ அமைச்சருடைய வேலை. உணவு அமைச்சர் என்ன வேலைன்னா, நாங்கள் எல்லாம் லைனில் போய் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, அவன் வந்து டீம் வச்சுருப்பான். சாப்பாடு போடுறதுக்கு 6 பேர், சாம்பார் போடுறதுக்கு 2 பேர், அவங்களெல்லாம் அவன் வந்து மெயின்டைன் பண்ணுவான். அது விவசாய அமைச்சர் இருப்பார். அவருக்கு என்ன வேலைன்னா, இப்போ எங்கள் ஹாஸ்டலை சுற்றி தோட்டங்கள் இருக்கும், அவன் ஒரு டீமை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அதை கூட்டி சுத்தப்படுத்தி தண்ணி ஊற்றி பராமரிக்கிறது விவசாய அமைச்சருடைய வேலை. இதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருப்பான். அவன் என்னன்னா எங்கள் எல்லாத்தையும் அவன் மெயின்டைன் பண்ணுவான், கரெக்டாக நடக்குதா அப்படின்றத பார்ப்பான். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் இருப்போம் நாங்கள். அதில் கலைத்துறை அமைச்சராக நான் இருந்ததால் சில விஷயங்கள் அதில் ஆர்வம் இருந்து நாடகம் போட்டு அதுக்கு பிறகு இந்த துறைக்கு ஆர்வப்பட்டு வந்தோம். எப்போதும் போல் அந்த டைமில் பாரதி ராஜா கிட்ட சேரணும், பாக்யராஜ்கிட்ட சேரணும், இப்படி தான் இருப்போம். அப்போ அங்கெல்லாம் நம்ம பார்சன் காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம்லாம் நிற்போம் மரத்தடியில். எங்கே யாரையும் தெரியாது. அங்கே பார்த்தா ஒருத்தன் வந்து சொல்லுவான், இப்போ நம்ம வீரசிங்கெல்லாம் இப்போ பழக்கம் எனக்கு, இங்கேயே 10 பேர் இருக்கானுங்கப்பா, 15 பேர் இருக்கானுங்கப்பா, நீ வேறு யார்கிட்ட சரி டைம் வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து அதுக்கு பிறகு பூமணிக்கிட்ட வந்தேன். அதுக்கு பிறகு வந்து வெங்கடேஷ் கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு முகவரி துரைக்கிட்ட ஒர்க் பண்ணேன். பூமணியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு யாராவது டேரக்டர் சந்தித்து அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா? நான் வந்து அதாவது ஜியோ பாலன் குண்டுமல்லின்னு அவர் ஒரு சீரியல் பண்ணார். ஜியோ பாலன் மணிவண்ணன் சண்டை அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன் நான். அவர் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வந்து பூமணிகிட்ட வந்தேன். பூமணிகிட்ட அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்ன கற்றுக்கிட்டீங்க? என்னன்னா, யாரையும் புண்படுத்தக்கூடாது. பெரிய ரைட்டர் அவர், ஆனால் யாரையும் புண்படுத்தவே மாட்டார். தங்கர்பச்சன் சார் தான் கேமராமேனு, இளையராஜா சார் மியூசிக்கு. யாரையும் வந்து அதாவது எப்போதுமே ஒரு மைண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு தலைமை பண்பு இருக்கிறவன் மிகச்சிறந்த குணத்தோடு இருக்கணும், ஒரு தாய் தந்தை பொறுப்பில் இருக்கணும், யாரையும் அலட்சியப்படுத்திடக்கூடாது. இதுதான் அவருடைய பேசிக் கான்செப்டாகவே இருக்கணும். அது வந்து அவர்கிட்ட நான் முழுமையாக எடுத்துக்கொண்டது. அல்லது யாரையாவது வந்து ஒரு குறைவாக பேசிட்டோம் அப்படின்னா தனியாக கூப்பிட்டு, எப்பா கோச்சிக்காதப்பா, ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன், நீ மனசில் எதுவும் வச்சுக்காத, அந்த நேரத்தில் அப்படி ஒரு கோவப்பட்டோம் அப்படின்னு அவங்களை தூங்கும்போது சந்தோஷமாக தூங்க வைக்கிற குணத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அதான் சொல்கிறேன், பணத்தையே திருப்பி கொடுக்குறாருன்னா பார்த்துங்க. அதனால் வந்து இதை வந்து ஒரு பெரிய பணம்ன்ற தொழிலாக அவர் பார்க்கல. இப்போ கருவெலும்புக்களுடைய கதை என்னன்னா, தீப்பெட்டி தொழிலாளர்கள் குழந்தைகளை வச்சு தீப்பெட்டி தொழில் பண்ணுறாங்க. ஏன்னா பெரியவர்களை வைத்து பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்கணும். அப்போ சிறுவர்களை பயன்படுத்தும் போது கம்மியான சம்பளம். அந்த தீப்பெட்டி தொழிலாளர்களை, அந்த குழந்தைகள் தொழிலாளர்களை பற்றிய கதை அது. அந்த தொழிலாளர்களும் ஏன் குழந்தை தொழிலாளர்களாக வராங்கன்னா, குடும்ப வறுமை. இல்லைன்னா வரப்போகிறது இல்லை. படிப்பை விட்டுட்டு எதுக்கு ஒரு குழந்தை வந்து இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யணும்? அதை எப்படி அந்த புரோக்கர்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு ஊராக வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பசங்களை அனுப்புங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம், அவங்க வந்து அந்த அட்வான்ஸ் கழியிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அது. அதே போல் தான் அந்த கோயில்பட்டியில் தான் வெடிமை சிவகாசி பக்கம் தானே அந்த இதுவும் இருக்காங்க. அந்த தொழிலாளர்களை பற்றிய கதைன்றதால நாங்களும் வந்து ஒரு சிறுவர்களாக இருக்கும்போது ஹாஸ்டலில் படித்தோம் இல்லையா, எங்களுக்கு என்னென்னலாம் மிகப்பெரிய தாய் தந்தையரை பிரிந்து வாழ்கிற இதுவும், அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையெல்லாம் தங்கியெல்லாம் அந்த குழந்தைங்க வேலை செய்யும். அந்த மாதிரியான சூழல்கள்லாம் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அந்த படம் முடிஞ்சோடனே அவர் நேராக வேலைக்கு போயிட்டார். அது 2 மாதம் லீவ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த படத்தை முடிச்சார், NBCட்ட கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டோன்னே என்கிட்ட சொல்கிறார், சிவா நான் வந்து அடுத்தது வரும்போது உன்னை நான் கூப்பிட்றேன், அது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னாரு. ஆனால் பேசிகிட்டு இருப்போம், அப்பப்போ போவான் ஒரு ஆஃபீஸ்க்கு. அப்போ வந்து நான் துரை வந்து அப்போ வந்து அறிமுகம்னு ஒரு படம் முரளி சாரை வச்சு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். அங்கே எங்கே அறிமுகம் கிடைச்சி? VSS துரைகிட்ட வந்து நம்ம வந்து டிசைனர் சசின்னு இருக்காங்க, டைட்டில் கார்டு. ஆமாம், டைட்டில் கார்டு எழுதுகிறோம். அவங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவங்க வந்து என்னென்னா கேக்கனரில் இருந்தாங்க. அவங்க கூட நான் ரூமில் இருந்தேன். சசி 2 பேர் அவங்க, சசி தடம் அண்ணன் தம்பி 2 பேர் அவங்க கூட நான் ரூமில் இருக்கும்போது அங்கே வந்து துரை சார் வருவார், அங்கே வந்து பூ சசி அண்ணா வருவாங்க, கலைஞர் சார் வருவார்,
லிங்கசாமி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு 10 டைரக்டர் எப்போதும் அங்கே வருவாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு கதை சொல்லு போகணுன்னாலே ஒரு டிசைன் ரெடி பண்ணிட்டு போகணும். ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு முரளி சார் கதை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, முரளி சார் முன்னாடி நடித்த படத்தினுடைய ஸ்டில்லை எடுத்து அந்த இதை வச்சு இவங்க இப்போ வச்சுருப்பாங்கல்ல ஒரு டைட்டில், அதை செட் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ ஹீரோக்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இது ஒன்று அதை பேசிக்காக செஞ்சு தருவாங்க. அப்போ அதே போல் அந்த உதவி இயக்குநர்களுக்கு வந்து காசும் இருக்காது. அப்போ இவரே அந்த ஸ்டில்லெல்லாம் எங்கேயாவது ரெடி பண்ணி இவரே இது பண்ணி எடுத்து கொடுப்பாரு. அந்த படம் கிடச்சிருச்சுன்னா இவர் டிசைனர் இருப்பார். இப்போ பிட்ச் பண்ணுறாங்களா அது அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தது. அதுக்கு வருவாங்க. அப்போ துரை சாரும் அங்கே வருவார். அப்போ வரும்போது அவர் ஆரம்பிக்க போகிறார், படம் நிக்காட்ஸில் ஆரம்பிக்க போகிறாருன்னொன்னே இப்போ நம்ம அவர் கூட பயணித்தோம். அந்த முகவரி ஒர்க் பண்ணோம். அந்த படத்தில் ஒரு உதவி இயக்குனராக மட்டும் இல்லாமல் பல பேர் அது வந்து அவருடைய பெருந்தன்மை எப்போதுமே. அது நான் உதவி இயக்குனராக போனேன். அப்புறம் திரைக்கதை உதவி போட்டார், வசன உதவி என் பேர் போட்டார், அசோசியேட் கார்டு போட்டார். அது எல்லாருக்கும் வர்றதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அதான் சொல்கிறேன், சில அவர் 5 வேளை தொழுவார். அதனால் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பார். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொழுகையில் கேள்வி வந்துடும். அதனால் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறதால அந்த ரொம்ப மனப்பூர்வமாச்சாங்களா அவனுக்கு அதான் சொல்கிறேன், உழைக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது அவனுக்கு ஊதியத்தை தந்துடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரானில் அவங்க இதில் இருக்கு இல்லைங்களா, வேர்வை துளி காய்வதற்கு முன்னே அவனை கூலியை தரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது. இன்னொன்று ஒரு இயக்குனர் அப்படி இருக்கும்போது தானே நான் வந்து அதை கற்றுக்கிட்டு வெளில வரேன். ஏன்னா நம்மளுடைய குருமார்கள் நம்மளுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்காங்களோ அதை வச்சு தான் ஒரு சிஷியம் வந்து வெளியில் வர்றாங்க. அதில் ஒரு சிறந்த குரு எனக்கு. இதில் நீங்கள் எங்கே திரைக்கதை எழுதுறதுக்கு வசனம் எழுதுறதுக்கெல்லாம் பயிற்சி பெற்றீங்க? அந்த டைமில் என்னென்னா ஒரு கதையை சொல்லிடுறோம். கதையை சொல்லிடும் போது ஒரு சீனு அதை நம்மளே போய் கேட்குறது தான். சார் இது நான் ஒரு சீன் எழுதிட்டு வரேன் சார். ஆனால் இடையே அப்படியாடா சார் நான் எழுதுறா அப்படின்றது அவர் கண்டென்ட் சொல்லுவார். இப்போ அதுக்கு வந்து பாலகுமாரன் சார் தான் வந்து டைலாக் ரைட்ரு. அப்போ அவரு கூட நான் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 1.5 மாதம் டைலாக் எழுதினார். ஆதித்யா 505 அந்த ரூமு. காலையில் நான் போயிடணுங்க அவர் கூட, பாலகுமாரன் சார் கூட போயிடணும். அப்போ நான் வந்து யோகிராமேஸ்வரத்துக்கு பாரு குருநாதர், நான் வந்து சிசினாவன்னு தெரியாது. ஆனால் அவர் ஃபோட்டோ வச்சு காலையில் வந்தோடனே டேய் வாடா சிவா பாடுறா அப்படின்ட்டு யோகிராமேஸ்வரத்துக்குமார்னு பாடுவார். நம்மளுக்கு அவர் யாருன்னு அப்போ தெரியாது, நானும் கூட பாடுவேன். பாடிட்ட பிறகு ஆரம்பிப்பார். ஏன்னா இப்போ நான் முதல் நாள் டைரக்டர் வந்து ஒரு 3 சீன் சொல்லியிருப்பார். எப்படின்னா அப்போல்லாம் டேப்பில் வந்து டைரக்டர் சீன் சொல்லி அதை அனுப்பிச்சி விட்ருப்பார். நான் வந்து அதை போட்டு காட்டுவேன். அந்த ஃபஸ்ட் சீனை போடுறா அப்படின்னாருனா நான் கேசட்டை அழுதுவேன். அவர் துரை சார் பேசினது அப்படியே கேட்பார். சரிடா இப்போ எனக்கு 5 நிமிஷம் டைம் தாடா அப்படின்ட்டு அப்படியே யோசிப்பார். அப்புறம் புது கேசட்டை போட சொல்லுவார். புது கேசட்டை போட்டு ஆன் பண்ணால் அவர் டைலாக் சொல்லுவார். சொல்ல நான் பின்னாலே போகணும் அதை எடுத்துக்கிட்டு. டேய் ஹீரோ வந்தான்டா, ஸ்ரீதர் வந்துடா, அவன் வந்து ஹீரோயினை பார்த்து பேசலாம்டா அப்படின்னு டைலாக் சொல்லுவார். அப்போ வந்துடா ஹீரோயின் சொன்னாடா அது சொல்கிறதா அப்படியே இவர் அப்படியே நடந்துக்கிட்டே சொல்லுவார். நான் கீழே எடுத்துக்கிட்டு போயிட்டே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சீனை அப்படியே மெய் மறந்து சொல்லிவிட்டு கட்டுறா அப்படின்ட்டு இப்போ போடுறா அப்படின்னுவார். இப்போ நான் ரீவைண்ட் பண்ணி போட்டால் அப்படியே கேட்பார். அவர் பேசுறத அப்படியே கேட்பார். ஏய் அந்த இடத்துலடா இன்னும் கொஞ்சம் வேணும்டா, இது வேணும்டா, டேய் திரும்பிடா அந்த இடத்த மட்டும் சொல்கிறேன்டான்னுவார். அப்புறம் சொல்லுவார். இது சொன்ன பிறகு இந்த 3 சீனும் அப்புறம் ரகுவரன் சார் அண்ணனுக்கான சீனு, அண்ணன் தம்பிக்கான சீன் சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லிவிட்டு 3 சீன் முடிச்சாச்சா. இப்போ வந்து சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு முடிச்சிடுவார். முடிச்சுட்டு சரவணமன் காஃபி, அப்போ வந்து வடபழனி சரவணமனில் காஃபி வந்து சொன்னால் ப்ரொடக்ஷன் வாங்கிட்டு வருவான். சாப்பிட்டுட்டு திரும்பி 3 கேட்பார். இப்போ 6 ஆகிடும். 6 ஆன பிறகு டைரக்டர் வர சொல்லுவார். இப்போ டைரக்டர் நான் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் 3 சீனு சார் வந்து சொல்லிட்டாங்க, டேப்பில் இருக்குது, நீங்கள் வந்துடுங்க சார்னா ஒரு அரை மணி நேரத்தில் அவர் வந்துடுவார். வந்துட்டால் அவர்கிட்ட இப்போ இவர் பேசுகிறத போட்டு காமிச்சா அப்போ டைரக்டர் சில கரெக்ஷன் சொல்லுவார். சார் இந்த இடத்துல இதை சேர்த்துக்கலாம் சார் இது வேணாம் சார் அப்படின்ன பிறகு சரிடா நீ கிளம்பலாம் அப்படின்னா ஒரு 8 வரைக்கும் அதெல்லாம் கரெக்ஷன் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார். இப்போ நான் அது பிறகு எழுதி பின் பண்ணி இப்போ நான் நைட்டு போவேன். அப்படி இல்லைன்னா டைரக்டர் எங்கள் வீட்டில் போய் கொடுத்துருவேன். சார் இதான் சார் சீன் கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ அடுத்த நாள் 3 சீனு.
இப்படி பாலகுமாரன் கூட நான் ஒரு 1.5 மாதம் அவர் ஐயா ஒர்க் பண்ணதில் கொஞ்சம் பயிற்சி இருந்தது. இதுக்கு இடையில் இப்போ வந்து அப்போல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் சார் இந்த சீன் இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா சார், என்னடா அதான் வந்துருச்சடா, இல்லை சார் நாங்கள் ஒரு தடவை எழுதுகிறோம் சார், அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தில் எழுதுறது தான். அதில் ஒரு 2 டைலாக் நல்லதாக வந்துடும், இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படி இப்படின்ட்டு அது அந்த பயிற்சி தான் சார். எப்படி இருந்தது பாலகுமாரனோட பணியாற்றி? பாலகுமாரன் பெரிய மாஸ்டர் சார். என்னன்னா அவர் வந்து அப்பயே வந்து மணி சார் கூட ஒர்க் பண்ணிட்டாரு, ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணிட்டாரு, நாவல்கள் அவ்வளோ எழுதிட்டாரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே என்னன்னா மனசை எழுதுவார் சார், மனசை எழுதுவார் அவர். அது வந்து மிகப்பெரிய ஏரியா அவருடைய நாவல்களில் மனசை சொல்லுவார், ரொம்ப பிரமாதமாக சொல்லுவார். அடுத்தது அவர் வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஒரு கண்டுபிடிப்பார். என்னை வந்து பார்த்த உடனே சொன்னார், டேய் துரசா அசிஸ்டன்ட்லேயே நீ தாண்டா ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆவ அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னார். வந்தோடனே ஒரு 10 நாள்லேயே சொன்னார், டேய் உன்னை நான் சொல்கிறேன்டா இதை எழுதி வச்சுக்க, துரா அசிஸ்டன்ட்டில் நீ தான் முதல்ல டைரக்டர் ஆவ, இது நடக்கும் பாருங்க. அதே மாதிரி நான் தான் சார் ஆனேன். சூப்பர். ஏன்னா அவர் வந்து ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறது, அடுத்தது ஒருத்தவங்க சிலவங்களை பார்த்து சொல்லுவார். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கிட்டே அது யாரா அப்படின்வார். நம்ம சொல்லுவோம், டேய் அவன் இந்த குணாதிசயம் கூட இருக்கணுமாடா, என்ன கவனிச்சுக்கிட்டேன்டா அப்படின்வாரு. அவங்க ஒருத்தவங்க பயிற்சி பெற்று எழுதி பயிற்சி. அதே மாதிரி அவர் சொல்லுவார், நான் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி என் விரல் எழுதுவும் பாரு அவரு. இது எனக்கு புதுசாக இருந்தது. நான் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய விரல்கள் எழுத ஆரம்பிச்சிடும், அது ஒரு பயிற்சி அது அப்படின்றார். அது இது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துடுதுன்றார். அதே மாதிரி அவர் என்ன மாபெரும் விஷயம் அவருக்கு என்னென்னா, சார் காலையில் வந்துட்டார்னா சாமி கும்பிட்டார்னா அந்த வேலையை முழுமை பெறாமல் அவரால் வந்து தூங்க முடியாது. அந்த அந்த இது இல்லைடா இன்னும் சரியாக வரணும்டா, என்னடா வரமாட்டா, மேலேருந்து கொடுக்க மாட்டாங்கடான்னே சொல்லிட்டு இருப்பார். அது வேறு அவர் மேலேருந்து வரணும்டா நமக்குன்னு, இதை நம்ம சிந்திக்கிறதோட மேலேருந்து ஒன்று வரணும்டா. இந்த மாதிரியான மிகச்சிறந்த பிரபஞ்ச இதோட கனெக்ஷனாகவே நம்மகிட்ட இருப்பார். அது வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பயிற்சியாக இருக்கும். நம்ம அறிவு மட்டும் கிடையாது, இன்னும் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாபெரும் மனப்பயிற்சியை அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார். படப்பிடிப்பு தளத்தில் அஜித் போன்ற கலைஞர்லாம் எப்படி பழகுவாங்க? என்கிட்ட அஜித் ரொம்ப நல்லா பழகுவார். அடுத்தது இன்னொன்று சார், நம்ம நான்லாம் எப்போதுமே ஒரு தண்ணீர் போல் இருக்கணும்னு நினைப்பேன். எந்த இடத்திற்கும் நாம் வந்து அவங்களுக்கு தகுந்தான மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நம்ம கொள்கையில் நம்ம சரியாக இருக்கணும், ஆனால் அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணணும்னா அவங்களாம் நம்ம கொஞ்சம் மாறிக்கணும். ஏன்னா ஒரு தண்ணீர் சுட வைக்கிறோன்னா அது ஆவியாக போயிடும், குளிரில் அது பனிக்கட்டியாக மாறிடுது, ஆற்றுல அது பாட்டுக்கு ஓடுது, அருவியில் கீழே விழுது, கடல்லன்னா அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கு, குளத்தில் அது பாட்டுக்கு சலனமே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி சார் ஒரு அது தாவோட்ஸுனுடைய தத்துவம் சார். இது நீங்கள் மிகச்சிறந்த ஒரு மனிதனாகவும் மிகச்சிறந்த தலைமை பண்பு எடுத்திங்கன்னா நீ ஒரு தண்ணீரை போல் இருக்கணும் அப்படின்றது தாவோட்ஸினுடைய தத்துவம். இதெல்லாம் புருஸ்லி இதை படித்து சொல்கிறார் சார். ஒரு இதில் புருஸ்லி வந்து நம்ம யாராவது நினச்சி பாருங்க, புருஸ்லி வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியை படித்தேன்னு சொல்கிறார் சார். அவருடைய புத்தகத்தில் ஜே கிருஷ்ணமூர்த்தியை படிச்சிருக்கேன், தாவோட்ஸை படிச்சிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அறிவும் என்னை புரிந்து கொள்வதற்குன்றார். எல்லாருடைய அறிவு, எந்த அறிவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அறிவுன்றாரு. அடுத்தவனுக்கு சொல்லி தர்றது நீங்கள் நல்லா பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. நீ முதல்ல தெரிஞ்சு, நீ உன்னை புரிந்து கொள்வதற்கு தான் அறிவு, அதுதான் விஷயன்றாரு. அதான் இப்படி இருக்கிறதால அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருப்பாங்க. ஒரு 10 நாள்லேயே பார்ப்பாங்க. அடுத்தது சார் நான் வந்து ஒர்க்கில் வந்து பயங்கரமாக இருக்கணும்னு நினைப்பேன் சார். நம்மளை மாதிரி யாரும் வேலை செய்யக்கூடாது, நம்ம தாண்டா அங்கே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது வந்து என்னென்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிக்காட் சக்கரவர்த்தி சார்லாம் சொல்லுவார், டேய் நீ வந்து டைட்டிலே நிக்காட் சுப்பிரமணிய சிவான்னு போடியா, எல்லா படத்துலையும் நீ வேலை செய்யா நம்ம கம்பெனியிலன்னு. அடுத்தது சிட்டிசன்லையும் என்னை வந்து அழைச்சிட்டு போயிட்டார். இந்த படம் முடிஞ்சோடனே நீ சிட்டிசன் ஒர்க் பண்ணியான்னாரு. நான் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் ஒர்க் பண்ணேன், அப்புறம் வேறு வேலை வந்துட்டேன். அதனால் நம்ம வேலையில் நம்ம சிறப்பாக இருந்தோம்னா சார் நம்மளை வந்து யாருமே விட மாட்டாங்க சார். அதனால் எல்லாருமே என்கிட்ட அன்பாக இருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நேராக வெங்கடேஷ்ட்டு போயிட்டீங்களா? துரசாரை எப்படி முயற்சி பண்ணியிருந்தானோ அப்போ ஏன் வெங்கடாசாரியும் போய் பார்ப்பேன். ஒரு கதை சார், அது வந்து பிரசாந்துக்கு தான், ஆனால் இங்கே திடீர்னு மாறிடுச்சு. பிரகாஷ் சார் வந்து ஞாபக சக்தியினுடைய உச்சம். அவருக்கு கன்னடத்தில் தான் இப்போ இது எழுதிட்டு படிப்பார், படித்து அப்படி அடிப்பார் சார். ரகுவரன் சாரை பொறுத்தளவுக்கு ஒரு டைலாக் கூட ஞாபகம் சொல்லிட்டார்.
சிவாஜி அப்படி வந்து ஞாபக சக்தி, பிரகாஷ் சார் எப்படி பார்த்துருக்கோம், கமல் சார் அப்படி கேட்டிருக்கோம். ஆனால் இவர் வந்து என்னடா இது, ஆனால் சிறந்த நடிகர். அவர்கிட்ட கேட்குறேன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.